வெல்கம் டு சேனல். நான் உங்க வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு IBPS POவோட மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அந்த மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த எல்லா காம்போனன்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு IBPS POவாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ டெஸ்ட்புக்.comல எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 ரூபா தான். ஸோ அதுலேயே எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா BV10 அப்படின்ற கூப்பன் கோட போட்டிங்கன்னா ஒரு 30% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க், அந்த டிஸ்கவுண்ட்கான கூப்பன் கோட் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கான மாக் டெஸ்ட்டும் 1 இயருக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் வைஸ், இல்லை ஏதாவது டாபிக் வைஸ் வீக்காக இருக்கேன், டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லாம பேங்க், SSC, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கான மாக் டெஸ்ட்டும் இந்த 399 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த சேலரிக்கு வருவோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ வந்து ஒரு சின்ன பேங்க்கு, பெரிய பேங்க்லாம் கணக்கு கிடையாது. ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த சேலரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ SBI தவிர்த்து, SBIக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பேலாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன். SBI இல்லாமல் மிச்சம் வந்து ஒரு 11 பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு இல்லையா, இதில் எந்த பேங்க்குக்கு வேலைக்கு போனாலும் இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சரி, ஓகே, வாங்க இப்போ அந்த சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க. இந்த பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா, 36,000 வந்து பார்த்தீங்கன்னா IBPS POவோட பேசிக் பே. ஸோ அதுக்கப்புறம் DA எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 9,400 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னா, பேசிக்ல இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 27% கிட்ட இருக்கு. இனி ஃபியூச்சரில் போக போக கொஞ்சமாக வந்து கூட்டிட்டு போகும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா DA வந்து 9,400. ஸோ அதுக்கப்புறம் CCA, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1,400 ரூபா. ஸோ இந்த 1,400 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1 சிட்டிக்கு பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வந்து பிரிப்பாங்க அந்த ஏரியாவை. மெட்ரோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஏரியா 1, 2, 3 அப்படின்னு அந்த சிட்டியோட சைஸ் கேட்டாப்புல அதை 4 வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இந்த ஏரியா 1க்கு 1,400 ரூபா, மெட்ரோவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு 300-400 ரூபா அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா 2, 3க்கு ஒரு 300-400 ரூபா கம்மியாக இருக்கும். பெரிய வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ நான் சேலரி சொல்ல போகிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1க்கான அந்த சேலரி ஸ்லிப் தான் உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல வேரியேஷன் ஆகும், எவ்வளோ வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் அலவன்ஸ். ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் சேம் தான். 757 ரூபா ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் அலவன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,450 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப இதுதான் நமக்கு கிடைக்க போகிற அந்த கிராஸ் சேலரி. ஸோ அந்த கிராஸ் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 4 காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 55,000 ரூபா கிட்ட அப்ராக்சிமேட்லி எல்லாத்துக்கும் அந்த 55,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ இது அப்படியே நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்க. இதில் கொஞ்சம் டிடக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. அது என்ன டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து NPS, அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கான டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான். நம்மகிட்ட இருந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் பேங்க்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பேரில் போட்டு வைப்பாங்க. ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னா, பேசிக் DA ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் 10% எப்பயுமே வந்து உங்களுக்கு NPS டிடக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. உங்களோட DA கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த NPS கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று டிடெக்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 208 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூனியனுக்கு, நீங்கள் பேங்க்கில் சேர்ந்தோடனே அந்த பேங்கோட யூனியனுக்கு உங்களை மெம்பர் ஆக்கிடுவாங்க. ஆஃபீஸாக சேர்ந்தீங்கன்னா ஆஃபீஸர் யூனியனுக்கு மெம்பர் ஆக்கிடுவாங்க. அதில் வந்து ஒரு 125 ரூபா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெட் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000. ஸோ 50,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த மந்த் எண்ணில் ஒரு 27ஆம் தேதி 28ஆம் தேதி நீங்கள் செலக்ட் ஆகிற பேங்க்கை பொறுத்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த சேலரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். எனக்கு வந்து கனரா பேங்க்ல 27ஆம் தேதி அந்த சேலரி டேட்டு. அது மாதிரி வந்து அந்த 27, 28, 26 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாதத்துக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சேலரி. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலவன்சஸ் வந்து இருக்கு. இயர்லி அலவன்ஸ், குவார்டர்லி அலவன்ஸ், மந்த்லி அலவன்ஸ் இருக்கு. இந்த அலவன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமை நோக்கி வந்து வர வைக்குது. அந்த அலவன்ஸ்லாம் என்னென்னு சொல்றேன். உங்க சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த அலவன்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அன்றாட செலவுகளை வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். அது என்னென்ன அலவன்ஸ்னு சொல்றேன் பாருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்டு அகாமடேஷன். ஸோ இது ஏரியா 1க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். ஒரு ஏரியா 1 சிட்டிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 13,000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வீடு வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான மொத்த வாடகை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்தே கொடுத்துருவாங்க. மெட்ரோனா கொஞ்சம் ஒரு 17,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஏரியா 2, 3னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா வந்து குறைச்சி கொடுப்பாங்க. பெரிய வேரியேஷன் இருக்காது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து அந்த செலவு வரும். ஏரியா 2, 3னா வீடு வாடகை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏரியா 1னா அந்த 13,000 ரூபா லிமிட். உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்தே கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ வீட்டு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேங்க்லேருந்தே கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சம்பளத்துலேருந்து 10 பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இயர்லி மந்த்லி அலவன்ஸ் வந்துருச்சா. மந்த்லி அலவன்ஸ்ல அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து 40 லிட்டர் பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் எலிஜிபிள். பெட்ரோல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு யோசிச்சு பாருங்க. 40 லிட்டர்னா அதுவே ஒரு 4,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுக்கு வந்து உங்க பேர்ல வந்து ஒரு ஆர்சி இருந்தால் போதும். அதாவது உங்க பேர்ல வந்து ஒரு வண்டிக்கு ஆர்சி இருந்துச்சுன்னா அந்த பெட்ரோல் அலவன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். என்கிட்ட வண்டியே இல்லை அப்படின்னாலும் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபா நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். வண்டி இருந்தால் 40 லிட்டர் பெட்ரோலுக்கான காசு வாங்கிக்கலாம். வண்டி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1000 ரூபா வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கிளீனிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு 300 ரூபா. அதுக்கப்புறம் லஞ்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து தராங்க. மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா. ஸோ இதுக்கப்புறம் குவார்டர்லி அலவன்சஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த குவார்டர்லி அலவன்சஸில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த குவார்டர் எண்டில் 90% ஆஃப் காஸ்ட் ஆஃப் எனி 2 நியூஸ் பேப்பர். ஸோ ஏதாவது 2 நியூஸ் பேப்பரோட 90% காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்டர் எண்டில் வந்து அந்த 3 மாதத்துக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணி பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து குவார்டர்லி அலவன்ஸா. அதுக்கப்புறம் ஆனுவல் அலவன்சஸ் இயர்லி ஒன்ஸ் தர அலவன்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,300 ரூபா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணி அந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். 10,300 ரூபா அந்த மெடிக்கலுக்கான அந்த அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 3,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் 1,50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வித்தவுட் ஜிஎஸ்டி இல்லாமல் 1,50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சோஃபா, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு, ஏசி, ஏர் கூலர் இந்த மாதிரி வந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்க 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் முதல் வருஷமே 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு காலி பண்ணுறதுனால நீங்கள் காலி பண்ணிக்கலாம். அடுத்த 9 வருஷம் வெயிட் பண்ணி தான் அதுக்கு அடுத்த அந்த 1,50,000 லட்சத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ 10 இயர்ஸ் ஒன்ஸுக்கு அந்த ஃபர்னிச்சர் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபா. ஸோ இப்போ இது எல்லா எலமெண்ட்ஸையும் போட்டு கடைசியாக வந்து சிடிசி அந்த காஸ்ட் டு கம்பெனி அப்படின்றத வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுவாங்க. கிராஸ் சேலரி வந்து 55,000 சொன்னோன்னா அதை இன்டூ 12 போட்டிங்கன்னா 6,60,000 ரூபா வந்து வரும். அடுத்து மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் இல்லை மந்த்லி அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த பெட்ரோல் அப்புறம் கிளீனிங்கு லஞ்சு இது வந்து ஒரு 4,600 ரூபா. அதை இன்டூ 12 பண்ணிங்கன்னா 55,200 ரூபா உங்களுக்கு வந்து வரும். அடுத்த நியூஸ் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1000 ரூபா அப்படின்னு வச்சு போட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ஒருக்க நம்ம 1000 ரூபா வாங்கினோம்னா அது ஒரு இன்டூ 4 போட்டோம்னா அது ஒரு 4,000 ரூபா வந்து வந்துடும். மெடிக்கலுக்கு வந்து இயர்லி 10,300 ரூபா சொன்னோன்னா அது ஒரு 10,300. அதுக்கப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு 3,000 ரூபா சொன்னேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லீஸ்ட் அகாமடேஷனுக்கான அலவன்ஸ் அந்த ஏரியா 1 இருந்துச்சுன்னா ஒரு 13,000 ரூபா. அந்த 13,000 இன்டூ 12 போட்டிங்கன்னா ஒரு 1,56,000 ரூபா. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,88,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வருது. நியர்லி வந்து 8.9 lakhs per annum. ஸோ இந்த 8.9 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே 12ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 75,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்துருச்சு. இது வந்து அந்த 10 இயர்ஸ் ஒன்ஸ்க்கான வர்ற அந்த ஃபர்னிச்சர் அலவன்ஸை சேர்க்காம அதையும் வந்து அந்த 1,50,000 நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 12,500 ரூபா வரும். அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களோட சேலரி வந்து மாதத்துக்கு கனெக்ட் பண்ணுற அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 87,000 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஒரு 90,000 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா IBPS POவோட அந்த மந்த்லி சேலரி. ஸோ அந்த சேலரியை தாண்டி அலவன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து வரும். அந்த சேலரியை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அந்த அலவன்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி அவ்வளோ அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஜாப்ல கொடுக்குறாங்க. இது ஒரு காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து அந்த பேங்க் ஜாப்ஸை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்குது. ஸோ ஃபியூச்சரில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேங்கராக வந்து ஆக தான் போகிறீங்க. இந்த அலவன்சஸ் இந்த சேலரி எல்லா பெனிஃபிட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து அனுபவிக்க தான் போகிறீங்க. ஸோ நான் ஏன் வந்து
என்னோட அந்த சேலரி ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ஹைட் பண்ணேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன் சார் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கான கரெக்டான சேலரியாக இல்லை. இப்போ நான் ஒரு மந்த்துக்கு 50,000 சொன்னேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஃபிகராக இருந்துச்சு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க ட்ரைனிங்லேருந்து உங்களுக்கு சேலரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆகஸ்ட் 23 ட்ரைனிங் போயிட்டாங்க, ட்ரைனிங்லேருந்து உங்களுக்கு சேலரி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதை போட்டால் நீங்கள் பார்த்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, என்னடா IBPS POக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சேலரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அதை ஹைட் பண்ணி போட்டேன். சரி இதை நம்ம கடைசியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடலாம்னு நினச்சேன். ஸோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தனால வந்து இன்றைக்கி சாட்டர்டே லீவில் இன்றைக்கி தான் வந்து போட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து போட்டு விட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா IBPS POவோட ஓவரால் சேலரி. ஸோ மந்த்லி வந்து ஒரு 50,000 உங்களுக்கு கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய அலவன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.